திருநெல்வேலி தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேகாவில் யார் யாருக்கு சீட்? மொத்தத்தில் திமுக, பாஜகவிடையே கடுமையாக போட்டி உள்ளது. டாக்டர் கிருஷ்ணசாமியின் புதிய தமிழகம் வாக்குகள் வெற்றியை நிர்ணயிக்கும் இடத்தில் உள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியை பற்றி இன்று காண இருக்கின்றோம். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். திருநெல்வேலி தொகுதியில் உத்தேச வேட்பாளர் பட்டியல் யார் யார்? திமுக, அதிமுக, தாவேகாவில் யார் யாருக்கு சீட்? வெற்றி யாருக்கு? எந்த சமுதாயத்திற்கு மெஜாரிட்டி? தமிழக சட்டமன்ற தேர்தல் வருகிற ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் 30ஆம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுதைய சூழ்நிலையில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் என 4 முனை போட்டி உறுதியாகி உள்ளது. நாம் தமிழர் கட்சி 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்துள்ளது நிலையில் மற்ற கட்சிகள் வேட்பாளர் நேர்காணல் நடத்தும் பணிகள் மும்முரமாக நடந்து வருகிறது. முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளையும் வெளியிடும் பணிகளும் விரைவாக செயல்பட்டு வருகிறார்கள். இன்னும் ஓரிரு நாட்களில் வேட்பாளர்களை அறிவிக்கவும் தயாராகி வருகிறார்கள். அதே நேரத்தில் தமிழகத்தின் முக்கிய தொகுதிகளில் யார் யார் வேட்பாளர்களாக களமிறங்குவார்கள், அவர்களது பின்னணி என்ன, அவர்களுக்கான கள நிலவரம் என்ன என்பது பற்றி கிங் 360 குழுமம் தமிழகம் முழுவதும் ஆய்வு செய்து கள ஆய்வை வெளியிட்டு வருகிறது. இந்த வரிசையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியை பற்றி இன்று காண இருக்கின்றோம். சுதந்திரத்திற்கு பிறகு தமிழகத்தில் உருவாக்கப்பட்ட மிகவும் பழமையான சட்டமன்ற தொகுதியில் ஒன்றுதான் திருநெல்வேலி. 2016 தேர்தலில் தமிழகத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் விவிபேட் வசதி அறிமுகப்படுத்தப்பட்ட 17 தொகுதிகளில் இந்த தொகுதியும் அடக்கம். விவசாயம் மற்றும் அது சார்ந்த தொழில்கள் அதிகம். தாமிரபரணி ஆற்றின் பாசன வசதியால் நெல் சாகுபடி அதிகம். பருத்தி, தென்னை, வாழை, மிளகாய் போன்ற பயிர்களும் பெருமளவு பயிரிடப்படுகின்றன. இங்கு விளைவிக்கப்படும் நெல்லை பதப்படுத்தப்பேட்டை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் நவீன அரிசி ஆலைகள் செயல்படுகின்றன. பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு வாழ்வாதாரமாக விளங்கும் பீடி சுற்றும் தொழில் இந்த தொகுதியின் முக்கிய பொருளாதாரமாக இருந்து வருகிறது. இந்த தொகுதியில் சைவ வேளாளர், தேவேந்திர குல வேளாளர், கோனார், தேவர் சமுதாயத்தினர் அதிக அளவில் உள்ளனர். நாடார், ஆசாரி, கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள், செட்டியார் போன்றவர்களும் பரவலாக உள்ளனர். சுமார் 1,25,000 வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக திருநெல்வேலி தொகுதி உள்ளது. 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியின் சார்பில் பாஜக வேட்பாளராக நயினா நாகேந்திரன் 92,282 வாக்குகளை பெற்று திமுக வேட்பாளர் ALS லக்ஷ்மணனை தோற்கடித்தார். இந்த முறை தேர்தல் களம் திருநெல்வேலியில் அனல் பறக்கும் என்பதே கணிப்பாக இருக்கிறது. வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக கூட்டணி சார்பில் பாஜக மாநில தலைவரும் சிட்டிங் பாஜக எம்எல்ஏவுமான நயினா நாகேந்திரனே களமிறங்குவது உறுதியாகி உள்ளது. இவர் தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். தொகுதிக்குள் அரசியல் கலந்து செல்வாக்கு மிக்கவராகவே திகழ்ந்து வருகிறார். அதிமுகவை சேர்ந்த தஞ்சை கணேசராஜா, பாப்புலர் முத்தையா, சுதா பரமசிவம் ஆகியோர் வேட்பாளர் ரேஸில் உள்ளனர். இவர்கள் 4 பேரில் சுதா பரமசிவம் கோனார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர், மற்ற மூவரும் தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். இந்த தொகுதியில் அதிமுக மாவட்ட செயலாளர் மற்றும் கொள்கை பரப்பு செயலாளருக்கு இடையே மிகப்பெரிய கோஷ்டி பூசல் உள்ளதால் இந்த தொகுதி அதிமுக கூட்டணிக்கு தள்ளிவிடுமோ என்ற அச்சம் இருந்து வருகிறது. திமுக கூட்டணி சார்பில் மேயர் ராமகிருஷ்ணன், துணை மேயர் ராஜ், ரவி, மாநகர செயலாளர் சுப்பிரமணியன், முன்னாள் மேயர் விஜிலா சத்யானந்தா போட்டியிட முனைப்பு காட்டி வருகிறார்கள். டாக்டர் ரவி தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர், துணை மேயர் ராஜ் யாதவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர், மற்ற மூவரும் பிள்ளைமார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். தமிழக வெற்றி கழகம் சார்பில் நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த சுபத்ரா, யாதவர் சமுதாயத்தைச் சேர்ந்த ராஜகோபால், நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த நிறைமதி பிரியா, அஸ்விதா ஆகியோர் வேட்பாளர்களாக களமிறங்க முயற்சித்து வருகின்றனர். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சத்யா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர் கோனார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். கடந்த சட்டசபை தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் NTK சார்பில் வேட்பாளராக போட்டியிட்டவர் இவர். நெல்லை தொகுதியில் சிறு சிறு மக்கள் நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ள போதும் தாமிரபரணி நதி மாசுபடுவதை தடுக்க பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியும் சரியான முறையில் பணிகள் நடைபெறவில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது. நெல்லை சந்திப்பு ரயில்வே ஈரடுக்கு பாலம் அருகில் புதிதாக ஒரு பாலம் கட்ட வேண்டும் என்பது தொகுதி மக்களின் நீண்ட நாள கோரிக்கையாக இருந்து வருகிறது. இந்த தொகுதிக்குள் அரசியல் போட்டி என்றாலும் மறைமுகமாக சமூக போட்டியாகவே உள்ளது. இந்த தொகுதி தங்களுக்கு ஒதுக்கினால் NDA கூட்டணிக்கு வர தயார் என்று டாக்டர் கிருஷ்ணசாமியின் புதிய தமிழகம் கட்சி
அறிவித்துள்ளது. இந்த தொகுதியை யாதவர் சமுதாயத்தைச் சேர்ந்த துணை மேயர் ராஜுக்கு வழங்க வேண்டும் என்று யாதவ அமைப்புகள் திமுக தலைமைக்கு வலியுறுத்தி வருகின்றார்கள். திருநெல்வேலியை திமுக கைப்பற்றிய தீர வேண்டும் என்று திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் அதிரடியாக ஆணை பிறப்பித்துள்ளார். அதிமுக மாவட்ட செயலாளர் தஞ்சை கணேசராஜா மற்றும் கொள்கை பரப்பு செயலாளருக்கும் இடையே மிகப்பெரிய கோஷ்டி பூசல் உள்ளதால் இந்த கோஷ்டி பூசல் பாஜக வேட்பாளராக களமிறங்கும் நயினா நாகேந்திரனுக்கு பெரும் தலைவலியாக அமைந்துள்ளது. மொத்தத்தில் திமுக பாஜகவிடையே கடுமையாக போட்டி உள்ளது. இதில் தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்த தொகுதியில் 20% அதிகமாக வாக்குகள் கிடைக்கும் என்று தற்பொழுதைய கள நிலவரம் கூறுவதால் இந்த 4 வேட்பாளர்களும் களமிறங்குவதால் வாக்குகள் சிதறுவதால் வெற்றி யாருக்கு என்பதும் டாக்டர் கிருஷ்ணசாமியின் புதிய தமிழகம் கட்சி கணிசமான வாக்குகளை கொண்டுள்ளதால் புதிய தமிழகம் வாக்குகள் வெற்றியை நிர்ணயிக்கும் இடத்தில் உள்ளது. திருநெல்வேலி தொகுதி பரபரப்புக்கு மட்டுமல்ல அரசியல் பதட்டமாகவும் உள்ளது. நாளை இன்னொரு தொகுதியிலிருந்து உத்தேச வேட்பாளர் பட்டியலை காணலாம், பாருங்கள். தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு உதவிய கிங் 360 எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் உங்கள் சட்டமன்ற தேர்தலின் வெற்றிக்கு வித்திடுகிறது. முழு விவரங்களை அறிய கீழுள்ள லிங்கில் இணைந்திடுங்கள். தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாஃப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.